நீ இவ்வளோ நாள் அலைஞ்சு என் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த. இப்போ நானாக லவ் பண்ணுறேன்னு சொன்ன அப்புறம் என்ன நாய் மாதிரி சுற்றி வைக்க பார்க்குறியா? சொல்லு அர்ஜுன், என்னை அலைய வைக்க பிளான் பண்ணி தானே மெசேஜ் பண்ணாமல் இருக்க? போதும் நிறுத்துடி. என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா உன் பாட்டுக்கு பேசிகிட்டே போவியா? நிறுத்து, போதும். ஏன் இவ்வளோ பேசுறியா? நீங்கள் போனவை ஏன் இது வரைக்கும் வரலன்னு ஏதாவது கால் பண்ணியிருப்பியா? இல்லை ஒரு மெசேஜ் ஆச்சும் தான் பண்ணியிருப்பியா? இல்லை, இப்போ நானாக கால் பண்ண போய் தானே இப்படி சண்டை போடுற? நிறுத்து, போதும். என்ன? Hey, hi brothers and sisters, Nunbas, Nunbis, darlings and sweethearts, it's yours truly Vinu back again here. இறைவனாய் தந்த இறைவியே, நம்ம லவ் சீரீஸ் விரும்பியே வீழ்கிறனோட அடுத்த எபிசோட் தான் மக்களே இது. லாஸ்ட் எபிசோடில் அர்ஜுன் 3 வருஷமாக ஏக்கமாக காத்துட்டு இருந்த காவ்யாவோட காதலை அவன் காதலை கேட்டு உறைஞ்சி போய் அப்படியே உக்காடுறான். அதுக்கப்புறமா காவ்யாவாக கால் பண்ணி அவளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அர்ஜுன் அமைதியாகவே இருக்கான். அந்த சைடில் இருக்க காவ்யா பயப்படுறா, என்னாச்சு அர்ஜுனுக்கு அப்படின்னு. எதுவுமே தெரியாமல் அப்படியே அவளும் வரைஞ்சி போயிருக்கா. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அங்கே அப்படியே காவ்யாவோட கால் கட் ஆகுது. அடுத்து காவ்யா கால் பண்ணி பார்க்குறா. அர்ஜுனோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் நியூஸ்து. அன்னிலேருந்து 2 வீக்ஸ்க்கு எந்த ஃபோன் கால்ஸ் எந்த மெசேஜஸுமே அர்ஜுன்கிட்டேருந்து காவ்யாவுக்கு வரல. அர்ஜுன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுலேருந்து காவ்யாவுக்கும் அர்ஜுனுக்கு திருப்பி கால் பண்ணணும் அப்படின்ற மைண்டு வரல. அப்படி என்ன அவனுக்கு என்னதான் இருந்தாலும் ஏன் ஒரு கால் கூட பண்ண மாட்டானா அப்படின்னு ஒரு ஈகோ. ஆமாம், ஈகோ தான் அது கரெக்டான வார்த்தை. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. காவ்யா அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நடந்த விஷயத்த. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா இல்லாமல் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவளை மேனிபுலேட் பண்ணுறாங்க. அவன் 3 வருஷமாக அவன் கிக்குக்காக அவன் பின்னாடியே சுற்றினான், உன்னை லவ் பண்ணான், வெக்கப்பட வச்சுருக்கான், அவ்வளோதான். நீ விழுந்த உடனே உன்னை கழட்டி விட்டு வேறு பொண்ணை பார்க்குறதுக்கு பிளான் பண்ணிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேனிபுலேட் பண்ணுறாங்க. பசங்களே இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த லேடி புள்ளிங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவளை வச்சு. இவளுக்கு ஒரு பக்கம் அவன் இப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு மனசு சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவன் வராத அந்த கடுப்பு, அவன் மனசு அவன் மேலே இருக்க கோவத்தால் இந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே ஏறுது இதெல்லாம். ஒரு நாள் அந்த கால் கட்டாகி ஷார்ப்பாக ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஈவினிங் 5 o'clock போல் காவ்யா தலைவாரிட்டுருக்கா. அப்போ அர்ஜுன் காலிங் அப்படின்னு சொல்லி கால் வருது. காவ்யா பக்கத்தில் தான் ஃபோன் இருக்குது. காவ்யா கண்ணில் அதை பார்த்ததும் தண்ணி நிற்குது. பின்னாடி அவள் அம்மா தான் அவளுக்கு தலை வாரி விட்டுட்ருக்காங்க. கால் வந்ததும் யார் காவ்யா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா காவ்யா. அதுக்கு ஏண்டி அழற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நீ தலைமுடியை இவ்வளோ டைட்டாக பிடிச்சி பின்னா வலிக்காத பெண்ண, ஏன் அழறன்னு கேட்குறேன் அப்படின்னு அர்ஜுன் மேலே இருந்த கடுப்பு அம்மா மேலே கத்திட்டு அப்படியே எழுந்து போகிறாங்க. அம்மா இவ கோவப்பட்டதுக்கு அவங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு எழுந்து போயிடுறா. எழுந்து போகிறப்பவே கால் ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகிடுது. சரின்னு இவளும் ஃபோனை கையிலேயே வச்சுட்டு வெயிட் பண்ணுறான். சரி டைம் ஆகட்டும், கால் வரும், பேசலாம், சண்டை போடலாம் அப்படின்னு. இவளும் வெயிட் பண்ணுறா. 5:30 இருந்து நைட்டு 10 ஆயிடுது. இன்னும் கால் வரல. காவ்யாவும் அந்த கோவம், ஏக்கம், அழுக, கடுப்பு கூட எக்கச்சக்க காதலோட அவன் வாய்ஸை கேட்க ஃபோனை பார்த்துட்டே அப்படியே அதே பொசிஷனில் இருக்கான். ஆனால் கால் வரல. காவ்யாவை வீட்டில் சாப்பிடவே கூப்பிட்டுட்டாங்க நைட்டு. காவ்யா சாப்பிட்றதுக்கும் ஃபோனோடவே எழுந்து போகிறான். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஃபோன் அகைன் ரிங் ஆகுது, கால் வருது. இவள் ஃபோன் எடுக்கிறதுக்காக வேக வேகமாக எழுந்துக்கிறப்போ சாப்பாடு தட்டு பெரட்டி கீழே ஏடாகுடமாக விழுது. அங்கே அம்மா கத்துறாங்க, என்னடி ஆச்சு உனக்கு? யார் தான் உனக்கு ஃபோன் பண்ணுறா? அதை தூக்கி போட்டு உடைக்க போகிறேன் பாரு ஃபோனை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. காவ்யா ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவள் ஃப்ரெண்டு பிரியா காலிங் அப்படின்னு வருது. காவ்யாவுக்கு உச்சி மண்டைக்கு கடுப்பு ஏறுது. கண்ணில் அந்த ஏமாற்றத்தோட விளிம்பில் தண்ணி நிற்கிது. அவள் திரும்பி இருந்த அந்த கண்ணீரை தொடச்சிட்டு இந்த பக்கம் அம்மாவை பார்த்து, இதோ பாரு பிரியா தான், இந்தா பேசுறியா, ஏன் கத்துற இதுக்கு அப்படின்னு அவள் தெளிவான வாய்ஸில் கத்திட்டு கையை கழுவிட்டு வந்து படுத்துடுறான். ஃபோன் எடுத்து பார்க்குறான். அந்த கால் லாக் எதுவுமே வரல. திருப்பி பெட்டு கீழே ஃபோனை எடுத்து வீசுகிறான். வீசிட்டு படுத்துடுறா பெட்டில். அர்ஜுன் நைட்டு கால் பண்ணுறான் அகைன். அது அவங்க ரெகுலராக பேசுகிற டைம் சாப்பிட்டுட்டு வந்து எப்படியும் அவள் இருப்பா அப்படின்னு நினச்சி கால் பண்ணுறான். ரிங் போயிட்டே இருக்கு, ஆனால் எடுக்கலை. அவனை பொறுத்த வரைக்கும் காவ்யா ஈவினிங் கால் பண்ணப்போ ஃபுல் ரிங் போய் கட்டாச்சு. சரி பிஸியாக இருந்திருப்பா, மிஸ்டு கால் பார்த்து கால் பண்ணுவான்னு விட்டுட்டான். இப்போ கால் பண்ணுறப்போ நம்ம ரெகுலராக பேசுகிற டைம் தான், ஃப்ரீயாக தான் இருப்பா அப்படின்னு நினச்சி கால் பண்ணால்
ஆனால் அவள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபோனை வீசிட்டு அழுதுகிட்டே படுத்தா. ஆனால் அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காவியா நம்மளை இக்னோர் பண்ணுறா அப்படின்னு ஆயிடுச்சு. அவன் நம்ம காலை வேணும்னே பார்த்துட்டு எடுக்காமல் இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. செம்ம விதி இல்லை, 2 பேருமே ஏங்கிட்டு இருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேச. ஆனால் பேசுகிறதுக்கு காதலோட கோவம் ஈகோவாக மாறி காவியாவை இழுக்கிறதும், காதலோட பேஷன்ஸை இக்னோரன்ஸ்னு நினைக்க வச்சு அர்ஜுனை கோவப்படுறதும். லவ் செம்ம வேடிக்கையான விஷயம் இல்லை? இப்போ 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்கும். அதனால 2 பேரும் அவங்க பக்கம் நியாயத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் லவ் தோற்றுருவாங்க. இப்படி தாங்க முக்கால்வாசி லவ் எங்கள் பிரேக்கப்புக்கு வந்து நிற்கிது. என்ன ஏழோ. ஐயோ சரி சரி சரி, நம்ம வாங்க அர்ஜுன் காவியா கதையை போட்டு. அடுத்த நாள் காவியா எந்திரிக்கிறா. அவன் நைட்டெல்லாம் அழுத அந்த அழுகையோட தடமாக கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. முகமே ஒரு மாதிரி அழுது வீங்கி இருக்கு. அவள் அதை கண்ணாடியில் பார்த்துட்டு சரி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மொபைல் எடுக்கிறா. அதில் நைட் 11 o'clock அர்ஜுனோட மிஸ்ட் கால் நோட்டிஃபிகேஷனை பார்க்குறா. அதை பார்த்ததும் இன்னும் அழுக வருது அவளுக்கு. அழகிறதுக்கு கண் ஏங்குறப்போ கரெக்டாக அர்ஜுன் காலிங்னு டிஸ்பிளேயில் பார்த்ததும் ஒரு ரிங் ஆகிறதுக்குள்ள டக்குன்னு அட்டன் பண்ணிடுறா. எங்கே இப்போ எடுக்காமல் விட்டு இதுக்கு மேலே எவ்வளோ நாள் தவறு இருக்கணுமோன்ற அந்த பயத்தில் காவியா கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அங்கே அர்ஜுன் ஹலோ சொல்லுவான், அதை கேட்கலாம் அப்படின்னு. அந்த பக்கம் அமைதியாக இருக்குது. அங்கே அவனும் அதுக்காகவே வெயிட் பண்ணுறான். காவியா ஹலோ சொல்லுவா, அவள் குரலை கேட்கலாம் அப்படின்னு. இது என்னென்னா, இந்த 2 வாரம் தான் காவியா அர்ஜுனுக்காக ஏங்கி நின்றுட்டு இருந்தால, அப்படி தான் அர்ஜுன் காவியா லவ்க்காக 3 வருஷமாக ஏங்கி நின்றுட்டு இருந்தான். அதனால் இந்த ஏக்கம் பரிதவிப்பு இதெல்லாம் அர்ஜுனுக்கு பழகி போனது தான். அதுதான் அவன் பழைய ஏக்கத்தோடவே காத்துட்ருக்கான், அவள் ஹலோ சொல்லுவா அப்படின்னு. ஆனால் காவியாவுக்கு இந்த ஏக்கம் பரிதவிப்புலாம் புதுசாக இருக்குல்ல. அவள் இந்த 2 வாரம் அர்ஜுன் லவ்க்காக ஏங்கினதையே ஜென்மமாக ஏங்கின அந்த ஃபீல் கொடுத்துருது அவளுக்கு. சரி இப்படியே காதில் ஃபோனை வச்சுட்டு அமைதியாகவே இருந்தால் யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு அர்ஜுனா முன் வந்து ஹலோ காவியா அப்படின்னு சொல்கிறான். என்ன இருக்கனா செத்துட்டனாட்டு பார்க்க கால் பண்ணியா அப்படின்னு காவியா கேட்குறா. அர்ஜுன் ஒரு 10 seconds பாஸ் விட்டு என்ன காவியா பேசுகிற நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, நீ தயவு செஞ்சு பேசாத, நிறுத்து. என்ன லவ்வை சொல்லிட்டா அவ்வளோதான், நம்ம மடிச்சிட்டோம் அவ்வளோன்ட்டு நினச்சிட்டு அப்படியே கழட்டி விடலான்னு பார்த்துட்டியா? கேவலமாக இல்லை உனக்கு? இத்தனை வருஷமாக பின்னாடியே சுற்றின லவ்னு இப்போ நான் லவ்வை சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னு குத்தலையாடா உனக்கு? சரி என்ன மனுஷன்டா நீ அப்படின்னு காவியா கத்துறா எமோஷனில். அர்ஜுன் அந்த பக்கம் அமைதியாக இருந்தவன் இப்படி கத்த ஆரம்பித்ததும், எப்போதும் நிறுத்துடி, என்ன விட்ட ஓர பேசிகிட்டே போகிற, என்னென்னமோ நீ மட்டும்தான் ஒரு நாளுக்கு உண்மையாக லவ் பண்ணுற மாதிரியும் நான் என்னமோ டைம் பாஸ்க்கு 3 வருஷம் லவ் பண்ண மாதிரியும் இல்லை பேசுகிறேன். ஏன் அவ்வளோ உண்மையாக லவ் பண்ண மாதிரி ஏன் அதுக்கப்புறம் எனக்கு காலே பண்ணல? ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கப்பவே கால் கட் ஆகிருக்கே, என்ன ஆச்சோ? லவ் பண்ணுறவன்லாம் கூட வேணாம், ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெண்டாக வச்சு என்ன ஆச்சோ நான் 2 நாளில் கால் பண்ணியிருக்கலாம்ல? அப்படி என்னடி கோவம் உனக்கு? தப்பெல்லாம் உன் மேலே வச்சுட்டு என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? என்ன சொன்னேன், என்னமோ கழட்டி விட்டு போக பிளான் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு கிழிச்சிருவேன் வாயை, புரியுதா? நீ லவ் பண்ணது ஒரு நாள், என் லவ் 3 வருஷம். என் லவ் எல்லாம் குறை சொல்கிறதுக்கு உனக்குலாம் தகுதியே கிடையாது. ஆமாம், என்ன பெரிய இந்த சுச்சுவேஷன் நீ காலை கட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சொல்ல கூட உனக்கு மனசு இல்லைன்றப்போ எதுக்குடா உனக்குலாம் லைஃப் பார்ட்னர்னு நான் இருக்கணும்? எல்லாமே உனக்கு நீயே பார்த்துக்கிறப்போ எல்லாமே உன் கூட நான் ஷேர் பண்ணுவேன்னு ஏன்டா கேவலமாக ஆசை வார்த்தை பேசினேன் முன்னாடிலாம் அப்படின்னு காவியா அகைன் கத்த ஆரம்பிக்கிறா. அர்ஜுன் பாஸ் விட்டான். 10 seconds எதுவுமே பேசலை. காவியா திருப்பி கத்துறதுக்கு வா எடுக்கிறப்போ, என் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நீ கால் பண்ண அன்றைக்கி நைட்டு தான் சண்டை டீப் ஆகி பிரிஞ்சாங்க. 2 வீக்ஸாக மியூச்சுவல் ப்ரொசீஜர் சைன் ஆகிட்டு இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி யூஎஸ் போயிட்டாங்க. இத்தனைக்கும் லவ் மேரேஜ் தான் ஆச்சு அவங்களுக்கு. இப்போ மியூச்சுவலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. அதுதான் இப்போ அம்மா இல்லவே இல்லை. இதுதான் வரவும் முடியல, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற டைமில் உன்கிட்ட சொல்லவும் முடியல. போதுமா, ஃபோனை வெக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் காலை கட் பண்ணிடுறான். காவியாவுக்கு ஒன்றும் புரியல. அவன் கால் கட் பண்ணோடனே கில்ட்டோட உச்சத்துக்கு போயிட்டா காவியா. காலை கட் பண்ணதும் அழறா. முதல்ல அவன் மேலே இருந்த கோவத்தில் இருந்தவ அதை விட அதிகமாக அழறா. அவள் அந்த 2 வீக்ஸாக அர்ஜுனுக்கு கால் பண்ணாமல் போயிட்டு அந்த ரிக்ரெட்டை நினச்சி அவளை திட்டிக்கிறா. சத்தம் போட்டு அழறா சாத்திக்கிட்டு. அவன் கூட இந்த மாதிரி டைமில் நான் இல்லாமல் போயிட்டேனே, அப்படி என்ன எனக்கு ஈகோ, அவனாக கால் பண்ணட்டோன்னு நினச்சி அவள் தப்பை யோசித்து குறுகி அழ ஆரம்பித்தவ அகைன் அர்ஜுனுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப கூட அந்த அழுகை அவளால் நிப்பாட்ட முடிய மாட்டேங்குது.
சரின்னு கஷ்டப்பட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த செவந்த கண்ணோட கால் பண்ணுறான் அர்ஜுனுக்கு. அர்ஜுன் கால் அட்டன் பண்ண உடனே சாரி அர்ஜுன் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. லவ்னா கடைசியில் எப்படியும் பிரிஞ்சு தான் போகும்னு எங்கள் அம்மா அப்பாவை விட நீயும் எனக்கு சேர்ந்து நிரூபித்து காட்டிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடலாம். அதோட இந்த எபிசோடு முடியுது. காவியா அர்ஜுனை சமாதானம் பண்ணுவாளா? அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்வோட பெர்ஸ்பெக்டிவ் திருப்பி லவ்னா அழகுன்னு மாறுமா? சரி, அப்படியே மாறினாலும் அந்த லவ் கடைசியில் ஹாப்பியான டெஸ்டினேஷனுக்கு போகுமா? எல்லாம் வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோட்ஸ் ஆஃப் விரும்பி இருக்கிறேனில் பார்க்கலாம் மக்களே. அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. டேக் கேர், டாட்டா பாய், ஹாவ் அ கிரேட் அண்ட் ஸ்மைலி டே. அண்ட் மறக்காமல் நம்ம எபிசோட்ஸை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட ரீச் கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். அவ்வளோதாங்க சொல்கிறது சொல்லிட்டு. டேக் கேர் மக்களே, டாட்டா பாய்.